கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம். நாம் இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோன்னா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நாம் விளையாட போகிற கேம் த பெஸ்ட் மைன்கிராஃப்ட் தான் கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு வேர்ல்ட் நேம் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளையாட்டுக்குள்ளே இறங்கிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இதோட வேர்ல்டு நேம் வந்துட்டு மை சர்வைவல் வேர்ல்டு கைஸ். ஓகே கைஸ், விளையாட்டில் சந்திப்போம் கைஸ். வந்தாச்சு கைஸ். மைன்கிராஃப்டோட மெயின் ரூல்ஸ் என்னென்னா கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம உட்டை சாப் பண்ணணும். நம்ம எதுக்கு சாப் பண்ணுறோன்னா உட்டை வச்சு தான் நம்ம வீடு பெட்டு எல்லாத்தையும் கட்டுவோம் கைஸ். ஓகே, நம்ம பாத்ரூம் கூட அதில் தான் கைஸ் கட்டுவோம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ கட் பண்ணிட்டு பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், வந்தாச்சு கைஸ். இப்போ வந்துட்டு ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு கிராஃப்டிங் பெஞ்ச் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ கிராஃப்டிங் பெஞ்ச் பண்ணிட்டோன்னா அது வழியாக நம்ம நிறைய வெப்பன்ஸ் எல்லாமே செஞ்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், செஞ்சாச்சு கைஸ். ஜி பூம் பா புஷ் கைஸ். இப்போ பாருங்கள் கைஸ், நம்மள்கிட்ட 64 வுட்டு மாயாஜாலை பண்ணி வரப்போகுது. வந்துருச்சு 56. சூப்பராக கைஸ் மாயாஜாலம். அந்த மாயாஜாலத்தை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இப்போ என்னோடய ஆக்ஸ் உடஞ்சிச்சு கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி. சரி, நம்ம புதுசு உருவாக்கிக்கலாம் கைஸ். இதை பண்ணிவிட்டு இன்னும் ஈஸியாகிடும் கைஸ். ஓகே, நம்ம இப்போது க்ரியேட் பண்ணலாம் நிமிஷம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு 56 வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்டிக் இருக்குது கைஸ், கிராஃப்டிங் பெஞ்ச் இருக்குது. ஆரம்பிச்சிடலாம் கைஸ் ஆக்ஸ் பண்ணுறதுக்கு. பண்ணிட்டோம் கைஸ் உடன் ஆக்ஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம மெயினாக வுட்டு சாப் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ இந்த வுட்டு அப்படியே சாப் பண்ணிட்டு கைஸ், இப்போ நம்மளுக்கு மெயினான வேறு என்ன வேலை இருக்குன்னா ஷீப்பை கண்டுபிடிக்கணும் கைஸ். இந்த ஷீப்பை கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு வந்துட்டு உள்ளு கிடைக்கும். அது வழியே தான் பெட்டு செய்ய முடியும் கைஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டுக்கலாம். எங்கே வீடு கட்டலாம்? ஓகே கைஸ், எனக்கு வந்துட்டு இந்த இடம் பர்ஃபெக்ட்னு தான் தோணுது. இந்த இடம் தான் ஓகேன்னு தோணுது கைஸ். ஓகே, இதில் கட்ட ஆரம்பிச்சிடலாம் கைஸ் வீடை. கைஸ், நான் வந்துட்டு பார்ட் 2 போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். பார்ட் 2லாம் போட்டிருக்கு கைஸ். ஓகேவா கைஸ்? அது மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைப், லைக், பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நேரத்துக்கு வந்து சேரும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு உட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கைஸ். அப்போ தான் நம்மளால் இங்கே வீடு கட்ட முடியும். வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம சின்ன வீடு தான் கைஸ் கட்டுறோம், அவ்வளோ பெருசாலாம் கட்டலை. ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது கைஸ். அயனை கண்டுபிடிக்கணும், காப்பரை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் அதுக்கப்புறம் என்ட்ரி ட்ராகனை இது பண்ணணும். இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது கைஸ். அதனால் நம்ம இப்போ சின்ன வீடாக கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ட் 4ல் வந்துட்டு நம்ம நல்லா பில்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா? சூப்பராக பில்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இது வீடு கட்டி முடிச்சுட்டு வேறு வேலை பார்ப்போம் கைஸ். ஓகே, கட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு ரெக்டாங்கிளாக கட்டுறோம் கைஸ். இப்போ ரெக்டாங்கிள் போட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக சீலிங்லாம் போட்டு இது பண்ணுறோம் கைஸ். ஓகே, சாரி கைஸ், நாங்கள் மொபைல் விளையாடுறதுனால கொஞ்சம் டு நாட் டிஸ்டர்ப் போட்டாலும் இதுதான் கைஸ் ஒரு சில மெசேஜ்லாம் வருது, என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள் கைஸ், சக் சிக்கன். ஓகே காய்ஸ் இங்கே யார் கைஸ் பைத்தியக்காரன் வந்துட்டான்? ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், இப்படி கொண்டிருப்பா. சக் சிக்கன் வெளில போ. சக் சிக்கன் இங்கே பாரு, இந்த சக் சிக்கன் இங்கேயே சுற்றிட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம கிராஃப்டிங் பெஞ்ச் இங்கே வச்சிடலாம் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு கிராஃப்ட் பண்ணுறதுக்குள்ள ஈஸியாக இருக்கும். சக் சிக்கன் போடு. இன்னும் இது வரலையே போக முடியுது கைஸ். இப்போ வச்சுட்டோமா? இப்போ வந்துட்டு நம்ம பெட்டுக்கு இது பண்ணணும் கைஸ். நம்ம வந்துட்டு 2 மாற்றி போட்டு கிராஃப்டிங் பெஞ்சு. சரி பரவாயில்ல, விடுங்க கைஸ், பார்த்துப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஆக்ஸு, டோரு முக்கியம் இல்லை கைஸ். ஸோ டோர் வச்சிடலாம். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நைட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ நம்ம இப்போ வெளில போக வேண்டாம். காலையில் நம்ம வெளியில் போனால் கரெக்டாக இருக்கும் கைஸ். இப்போ வெளியில் போனால் ஃபுல்லாக
அவ்வளோதான் கைஸ், மாட்டிப்போம் கைஸ். ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஜாம்பிஸு, அதுக்கப்புறம் அந்த என்டர்மேனு இவனுங்களாம் இருப்பானுங்க, சுற்றிட்டு இருப்பானுங்க நம்மளே ஒரு அடியில். ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிறதே உடனே ஏதோ டைமண்ட் ஆக்ஸு டைமண்ட் ஷாட்லாம் இருந்ததுன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். அதுதான் கைஸ், கண்டிப்பாக வீடியோ 8க்குள்ளே உங்களுக்கு டைமண்டை கொண்டு வந்துடுவோம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணிடலாம், ஃப்ளோரு போட்டுடலாம் கைஸ். ஃப்ளோர் இங்கே அவுட்டுக்கு இருக்குது. ஃப்ளோர் வந்துட்டு சும்மா அதை இதுக்கு தான், நம்ம எப்படி டைல்ஸ் போடுற வீட்டில் அந்த மாதிரி சும்மா போட்டுக்கலாம் கைஸ், நல்லாயிருக்கும் அது. ஓகே, இப்போ நான் அந்த ஃப்ளோர் போடுறத கொஞ்சம் நேரத்தில் ஓட்ட போகிறேன். ஓட்டுனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னப்பா எடிட்ரு இன்னும் ஓட்டலையா? யாரா நீ சாமி? ஓகே விடு கைஸ், நம்ம இப்படி தான், இந்த எடிட்ரு சரியில்லை கைஸ், நம்ம எடிட்டரை மாற்றணும் கைஸ் ஃபாஸ்ட்டாக. ஓகே கைஸ், எடிட்டரே சரியில்லை கைஸ். எடிட்டருக்கு பாருங்க கைஸ், ஒழுங்காக இது பண்ண கூட தெரில. ஓ சவல் எடுக்கணும். ஓகே கைஸ், சவல் எடுத்துகிட்டு, ஓ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல சவல். ஓகே கைஸ், ஆக்சுவலி இந்த கேம் ப்ளே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் கைஸ். நான் தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா. ஏன்னா என் ஃப்ரெண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் இது ரிலேட்டிவ்ஸ்க்கா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டானால. இங்கே பாரு, இப்போ தான் இந்த எடிட்டரே ஓட்டுறான். ஐயோ சாமி, கடுப்பு கைஸ். சரி விடுங்க கைஸ், அப்படி தான் கொஞ்சம் இப்போ இவன் புது எடிட்டர்னால இப்போ தான் கொஞ்சம் கற்றுட்ருக்காரு. சரி ஓகே கைஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஏதோ கேம் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு மேலே ஏறி பார்ப்போம் என்னமோ இருக்கான்ட்டு. எப்படி வர மாட்டேங்குது, குதிச்சு ஓகே கைஸ். ஓகே காய்ஸ், நீங்கள் இந்த மைன்கிராஃப்ட் மூவி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு டிக்கை போட்டுருங்க கைஸ். ஏன்னா மைன்கிராஃப்ட் மூவி பார்த்தவங்களுக்கே பாதி புரிஞ்சுருக்கும் மைன்கிராஃப்ட் ஆக்சுவலி என்ன கேமுன்ட்டு. பார்த்தவங்களுக்குலாம் இது அவ்வளோவா இது இல்லை. ஓகே கைஸ், காலையில் ஆகுது, நம்ம போய் உள்ளே கண்டுபிடிக்கணும் கைஸ். இந்த சீப்பு இருக்குல்ல, சீப்பு, அந்த சீப்பை நம்மளுக்கு சீப்பாக்கணும் கைஸ். சாரி, அது உள்ளே. ஓகே கைஸ், சும்மா ஏதோ டைமிங்காக பேசுகிறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெளில போகலாமா? இப்போ தான் கைஸ் வெளில போகிறது கரெக்டு. நைட்டு கொஞ்சம் பாதி பகல் ஆனோடனே இருப்பானுங்க, ஆனால் பற்றிட்டு எரிஞ்சிட்ருப்பானுங்க. இன்னும் டேமேஜ் தான் சொன்னேன்ல, சொல்லி வாய முடியல. ஐயோ நாமளும் பற்றிக்கிட்டோம் கைஸ். என்ன சாம்பியோ, சாவி செத்துருச்சு கைஸ். ஓகே, என்னடா அது ஃபுல்லாக சீயாக இருக்குது. கைஸ், உங்களுக்கு வேறு ஏதோ க்ரியேட்டிவாக ஏதோ பண்ணணும், இல்லை உங்கள் பேர்லாம் மைன்கிராஃப்டில் போடணும் பெருசாக, இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுவோம். பாருங்கள் கைஸ், கவுலாக இருக்குது, கவுதாரி, அதாவது சாரி கைஸ், கவுக்கு டங் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஓகே, உள்ள பூந்து எங்கள் கைஸ் இந்த சீப்பே கண்டுபிடிக்க முடியல. தேவையில்லாத நேரத்துலலாம் அவ்வளோ சீப்பு இருக்கும் கைஸ், இப்போ எதுவுமே காணும். என்னடா, ஓ கிராஸ்குள்ளெல்லாம் பூந்து போக முடியாது போல இருக்குது கைஸ். எங்கடா இந்த சீப்பு, சாரி கைஸ், மிஸ் ஆகிட்டே இருக்கட்டாங்க கைஸ். ஆக்சுவலி நம்ம பசியில் இருக்கோம், அதனால் இது சாப்பிட்டுப்போம். எங்கடா இந்த சீப்பு இப்போன்னு பார்த்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இங்கே ஒரு சீப்பு இருக்குது கைஸ். என்னது இது? கிரே கலர் சீப்பு போல் இருக்குது கைஸ். ஸோ உள்ளும் கிரே கலரில் தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த கிரே கலரே இன்னொன்று கிடச்சா போதும் கைஸ். ஆனால் ஒயிட் கலர் தான் பெட்ரு. ஓகே கைஸ், நம்ம மாலை ஏறி பார்ப்போம் ஏதோ இருக்கான்ட்டு. சாரி கைஸ், கொஞ்சம் ஓட்ட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் வச்சிடும். ஓகே, இதை வெட்டு கைஸ், கச்சிச்சு கைஸ், 2 உள்ளு கச்சிச்சு கைஸ். போயிட்டே இருக்கும், போயிட்டு மாஸ் பண்ணலாம் கைஸ் இனிமே. ஆக்சுவலி நம்ம வீடு காணாமல் போயிடுச்சு கைஸ், எங்கே போச்சுன்னு தெரில. ஓகே கைஸ், பரவாயில்ல விடுங்க. இங்கேயும் ஒரு சீப் இருக்கே, எதோ நம்மள்கிட்ட 2 இருக்குல்லப்பா. சரி விடுங்க. ஓகே கைஸ், கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் கைஸ். ஓகே கைஸ், மேலே போயிட்டு பார்ப்போம் நம்ம வீடு எங்கே இருக்குன்ட்டு. இங்கேருந்து பார்த்ததும் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ்.
இங்கேயும் இருக்கா? எங்கேயுமே காணுமே கைஸ். என்ன கைஸ் இப்படி நம்மளுக்கு நடக்குது? கைஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். கீழே விழுந்து நம்மளுக்கு பாதியாட்டு போயிடுச்சு கைஸ். ஸோ பரவாயில்ல விடுங்க, அது அப்படி தான், அது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு. எங்கே கைஸ் நம்ம வீடு? தண்ணிக்குள்ளே குதிச்சு பார்ப்போமா? கொஞ்சம் ஓட்ட வேண்டியதாகிடுச்சு. ஆட கைஸ் தெரியாமல் மவுஸ் ஸ்லிப் ஆகிடுச்சு கைஸ். ஆக்சுவலி நாங்கள் விளாடுறதே மொபைலில் தான், தெரியாமல் மவுஸ் ஸ்லிப் பண்ணுறோம். ஆக்சுவலி அந்த பட்டன் ஸ்லிப் ஆகிடுச்சு கைஸ். ஸோ விடுங்க, நம்ம வீடு இங்கே தான் இருக்கும் கைஸ். கண்டிப்பாக இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்கும் வீடு, அதுக்கு தான் சான்சஸ் அதிகம் கைஸ். இங்கே ஒரு ஆடு இருக்குது, ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி எங்கடா அந்த ஆட்டுக்குட்டி இங்கே போச்சு? இந்த இங்கே ஆக்சுவலி இங்கே தான் நம்மளோட லூட் இருந்தது, அது எங்கே போச்சுன்னு தெரில கைஸ். ஸோ விடுங்க, நம்ம இந்த ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போவோம். எங்கடா அந்த இது தேர்னது போதும். வாங்க. ஓகே கைஸ், விட்டு கிட்ட வா கிட்ட வா. எங்கடா போச்சு காய்ஸ்? நம்ம மிஸ் பண்ணிட்டோம் கைஸ். உள்ளே எடுத்துட்டோம். எங்கடா இன்னொன்று? அங்கே ஒன்று இருக்குது காய்ஸ். குண்டி ஷாட் கைஸ். சாரி ஃபார் மை அப்யூசிவ் வேர்ட்ஸ். ஆக்சுவலி நான் அப்யூசிவாக பேசிட்டேன் தெரியாமல். சாரி ஃபார் மை அப்யூசிவ் வேர்ட்ஸ். டோன்ட் மிஸ்டேக் மீ கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு 2 உள்ளே கண்டுபிடிச்சிட்டோம். 3வது உள்ளே எங்கடா? உள்ளே சிபி உள்ளே கைஸ். நம்ம மட்டன் மட்டும் சாப்பிட்டோன்னா போதும் கைஸ், அதாவது எடுத்து வச்சுக்கிட்டோன்னா போதும் கைஸ். ஏன்னா அப்போ நம்மளுக்கு இன்னும் இதாகும் கைஸ். வேறு எதுவும் சாரி ஃபார் இன்டரப்டிங். நான் இது எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன். ஓகே கைஸ். யார் கைஸ் இவங்க ஆட்டுக்குட்டிங்க? சரி விடுங்க, அது இங்கே ஒன்று ஷீப்பு. அடி பட்டு ஷாட் கச்சிதே. இங்கே வா எங்கே ஓட பட்டு ஷாட் அடிச்சு திருப்பியும் கைஸ். பாவம் கைஸ் இந்த ஆட்டுக்குட்டி. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஆக்சுவலி நம்ம பார்ட் 3ல் பார்ட் 2லலாம் நம்ம வந்துட்டு நிறையா வீடு இதெல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணும் கைஸ். சாரி ஓட்டிட்டேன், ஏன்னா அது வீடு கண்டுபிடிக்க முடியல. அதனால் இப்போ எங்கள் வீடு கண்டுபிடிச்சிட்டப்போ உள்ளே போய்க்கலாம். சரி வாங்க, கிராஃப்டிங் பெஞ்சில் போயிட்டு கிராஃப்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ போயிட்டு நம்ம இது பண்ணலாம் கைஸ். சீப்புக்கு உட்டுக்கு தேவைப்படும் கைஸ், இதுக்கு பெட்டுக்கு. ஓகேவா கைஸ், நம்ம உள்ளே வச்சு பெட் சூப்பராக பண்ண போகிறோம் கைஸ். பண்ணல அவ்வளோதான் கைஸ். பெப்ஸு பெட்டே நம்மள்கிட்ட வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் கொடுங்கன்னு சொல்லுங்க கைஸ். அந்தளவுக்கு பெட்டை பண்ணுவோம் கைஸ். ஆக்சுவலி பெப்ஸு பெட்டு, அதுக்கப்புறம் ஈமா மேட்ரஸ் எல்லாமே நம்மள கிட்ட வந்துட்டு பெட்டு தயாரிக்க சொல்லுங்க கைஸ். அந்தளவுக்கு பண்ணுறோம் கைஸ். ஓகே பண்ணிட்டோம். குட் நைட். வா என்ன தூக்கம். சரி கைஸ், நம்ம போகலாம் கைஸ். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ செக் பண்ணிட்டு இருந்தேனே. ஓகே கைஸ். ஓகே கைஸ், ஆக்சுவலி நான் இப்போ பிக்காக்ஸுக்கு தான் கைஸ் எடுத்தேன். ஏன்னா பிக்காக்ஸ் வச்சு உட்டை சாப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு சீலிங்லாம் கட்டலான்ட்டு தான் கைஸ் பிளானு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு அயனே தேடணும் கைஸ். அயனு எங்கே போகிறது? க்ரீப்பர். கைஸ் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த 30 மினிட்ஸ் யார் பார்ப்பான்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் 30 மினிட்ஸ் ஆக்சுவலி உங்களோட எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும் கைஸ். ஓகே கைஸ், இங்கே வந்துட்டு நம்ம தோண்டி உள்ளே போயிட்டு ஏதோ கிடைக்குதான்னு பார்ப்போம் கைஸ். ஸ்டோன் முக்கியம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் ஐயோ கைஸ் அடிக்குது கைஸ். ஐயோ எங்கடா போவேன்? ஐயோ தப்பிச்சோடுமே. காய்ஸ் இங்கே பாருங்கள் காய்ஸ், இந்த ஸ்கெலிட்டன் மேனு நம்மளை அடிக்கிறாங்க காய்ஸ். இந்த ஸ்கெலிட்டனை கொல்லணும் காய்ஸ்.
ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டுப்போம் கைஸ், அப்போ ஹெல்த் ஏறிடும் கைஸ் சட்டுன்ட்டு. ஓகே, பிக்காக்ஸில் நம்ம எதுக்கு ஸ்டோனை கட் பண்ணுறோன்னா ஸ்டோன் பிக்காக்ஸு ஸ்டோன் ஸ்வாட்லாம் செய்யிருக்கு தான் கைஸ் இதை கட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக அந்த பிக்காக்ஸ் சீக்கிரம் போயிடும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வச்ச ஸ்டோன் வச்சு ஸ்டோன் ஆக்சஸ் அதாவது ஸ்வாட் செஞ்சுட்டோம் கைஸ். ஓகே, போயிட்டு இன்னைக்கு பாருங்க கைஸ், அந்த ஸ்கெலிட்டன் மண்டையை உடைக்கல. என் பேர் டிஜி இல்லை கைஸ், கிளச்சு. நான் ஏன் கிளச்சுன்னு பேர் வச்சாங்க தெரியுமா கைஸ்? நம்ம எப்போவுமே கிளச்சு ஷாட் தான் கைஸ், எப்போவுமே. எங்கள் சேனல் பேர் டிஜி இல்லை கைஸ், நாங்கள் சேனல் பேரே மாற்றிடுவோம் கைஸ் ஸ்கெலிட்டனில் போட்டு தரலன்னா. இந்த சீப்புலாம் போகுது, அதை அட்டாக் பண்ண மாட்டேங்குது, நம்மளே தான் அட்டாக் பண்ணுது. மூளை இல்லாதது என்ன கைஸ் காணும்? இந்த சீப்பு எனக்கு கடுப்பேற்றிட்டுருக்கு. சூப்பர், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஓகே கைஸ், போகலாம் கைஸ். ஸ்கெலிட்டன் மேன் செத்த எங்கே கைஸ் காணோம்? மாயமில்லையன் மந்திரமில்லைன்னு போயிட்டாங்க கைஸ். ஏய் க்ரீப்பர்லாம் வருது கைஸ், தப்பிச்சு விடு. ஐயோ, ஹெல்த்து சும்மா இல்லை கைஸ், ஹெல்த்தே இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டு இங்கே பாருங்க கைஸ், அவனுங்களை வச்சு செய்கிறோம் கைஸ். ஓகே கைஸ், பேக்ரவுண்டில் ஏதோ நாய்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்போம் போகிற நேரத்துலலாம். ஓகேவா கைஸ்? நம்ம ஸ்டோன் எதுக்கு எடுக்கணும்னு கேட்பீங்க. நிறையா வெப்பன்ஸ்லாம் செய்யலாம் கைஸ் இதை வச்சு. நம்ம உட்டன் ஸ்வாட்ஸ், அதாவது ஸ்டோன் ஸ்வாட்ஸ் செஞ்ச மாதிரி நிறைய வெப்பன்ஸ்லாம் செய்யலாம் கைஸ். ஓகே, இதை எடுத்துகிட்டே இருக்கலாம், முடிஞ்சளவு கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கே கோலெலாம் இருந்தது கைஸ், அதை மிஸ் பண்ணிட்டோம் கைஸ். அந்த க்ரீப்பரு ஜாம்பிலாம் இருந்ததுனால விடுங்க கைஸ், பார்த்துப்போம். எனக்கு இது உடைய அப்படியே அந்த கோல் இருக்கிற மாதிரியே இருக்குது கைஸ், ஆனால் கோல் இல்லை, வெறும் ஸ்டோன் தான். கைஸ், நாங்கள் இதோ வெளில வந்துட்டோம் கைஸ். பாருங்க, நம்ம இந்த மாதிரி நிறையா மைன்கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போடலான்ட்டு இருக்கோம். அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் திரும்பி சொல்கிறோன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நாங்களாம் நியூ கமர்ஸ். ஓகே, எப்படி ஸ்கூலில் நியூ கமர்ஸோ அதே மாதிரி தான் இந்த இதில் நாங்களாம் நியூ கமர்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் ரிலீஃபாக இருக்கும், அதாவது மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே கைஸ், எப்படி இருந்தாலும் சீக்கிரம் இந்த பிக்காக்ஸ் உடஞ்சிரும், எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இப்போவே இதை அடித்து உடச்சிடலாம். அப்படியே கீழே போய் கைஸ் கீழே பாருங்க கைஸ், என்னது கைஸ் இது? ஓ ஓகே, இது நம்ம ஆனால் அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது கைஸ். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறேன் கைஸ். இது ஓகே, நம்ம வந்துட்டு மேலே போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த பிக்காக்ஸ் வேறு உடஞ்சிருச்சு. நான் சொன்னேன்ல கை சீக்கிரம் உடஞ்சிரும்ன்ட்டு, அதே மாதிரி உடஞ்சிடுச்சு. ஓகே கைஸ், கண்டிப்பாக அடுத்த வீடியோ நாங்கள் வந்துட்டு ரோட் பிளாக்ஸில் இருந்து தான் போடுவோம். ஓகேவா கைஸ்? அதையும் இந்த மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண போகிற மாதிரியே அதுக்கும் சப்போர்ட் பண்ண போங்க. ஓகே கைஸ், உங்களுக்குலாம் ஏதோ ஃப்ரீ ஃபயர் மாதிரி இல்லை கால் ஆஃப் டியூட்டி மாதிரிலாம் கேம் விளாடணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், எல்லாத்தையும் விளாண்டு போடலாம். நம்ம எல்லாமே பண்ணலாம் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே கைஸ், சாரி ஃபார் இன்டரப்டிங் பேக்ரவுண்ட் நாய்ஸ். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே பண்ண முடியாது கைஸ், போக தான் இம்ப்ரூவ் பண்ணணும் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சு, போதும்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன பத்தல. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம விளாட போகலாம். சாரி கைஸ், கொஞ்சம் பிரெயின் ராட் பிடிச்சிச்சு, அதனால் நான் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஏதோ உங்களை நான் எப்படின்னா எழுப்பியே வச்சுக்கணுன்னா இப்படிலாம் பேசினா தான் எழுப்பி வச்சுக்க முடியும்.
நான் இப்படியே பேசிகிட்டே இருக்கேன். மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி ஒரு யூடியூபர் கண்டு கொஞ்சம் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஒரு ஷேர் பண்ணலனாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும் கைஸ். ரொம்ப நேரம் இதை சேர்த்து ஒரு 10,000 டைம் சொல்லியிருப்பேன். சரி கைஸ், இப்போ வந்துட்டு அதை எடுத்து இது அடி 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 சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது கைஸ். இந்த மாதிரிலாம் அடிக்கும் போது என்னடா இப்படி சைக்கோவாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் ஜஸ்ட் அ கேம். அதனால தான் நான் இப்படி இங்கே சாப்பிட்டுட்டு ஹெல்த் ஏற்றிட்டு போய் அதை அடிக்கலாம் கைஸ். நான் வந்துட்டு நன்னா மாறிட்டேன் கைஸ். அதனால தான் சாரி, நன்னுன்ட்டு தப்பாக சொல்ல, அந்த மாதிரி அந்த பேய் மாதிரி ஆகிட்டேன்னு சொன்னேன். ஓகே கைஸ், கிராஃப்டிங் பென்ஸில் கிராஃப்ட் பண்ணுறோம். ஓகே கைஸ், என்னது இந்த மாதிரி கலர் பிளாக்ஸ்லாம் எடுக்கணும் கைஸ். அதுக்கு நம்ம இனிமேல் தான் எஃபோர்ட் பண்ணணும் கலர் பிளாக்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. இன்டென்ஸ் வார்டு பிக்காக்ஸு அப்பா எப்படியும் நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸை எடுத்தாச்சு கைஸ். கதவை சாத்திட்டு போயிடலாம் கைஸ். ஏன்னா இந்த இதுக்கு ஏதோ க்ரீப்பராக ஜாம்பியே உள்ளே வந்துச்சுன்னா நம்மளால் சட்டுன்னு நம்ம போகும்போது நம்ம அவ்வளோ அஜயலாலாம் இருக்க மாட்டோம் அட்டாக் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு இன்னும் இது வேணும். அங்கே பாருங்க கைஸ், ஏகப்பட்ட கோல்லாம் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போய் தேடிட்டு கிடைக்குமான்னு பார்ப்போம். உள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ். நம்ம இப்படி போனால் கொஞ்சம் டேஞ்சர் தான். இருட்டாக இருக்கிற பகுதியில் தான் நிறையா க்ரீப்பரு ஜாம்பிஸ்லாம் இருப்பாங்க. ஆக்சுவலி நான் இங்கே வீடு கட்டினதே தப்பு கைஸ். ஏன்னா இங்கே வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்லாம் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் கட்ட முடியாது கைஸ். இந்த காப்பர் கைஸ். ஆக்சுவலி இது நான் என்னென்னு கேட்டேன்ல, இது ஆக்சுவலி காப்பர். ஏன்னா எனக்கே தெரில கைஸ். ஏன்னா நானே என் ஃப்ரெண்டு தான் விளையாடுறது, நான் சும்மா வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு வந்துடுவான் கைஸ். ஓகே கைஸ், என் பேர் மிஸ்டர் டி, அவர் பேர் மிஸ்டர் ஜி கைஸ். அது சேர்த்து தான் கைஸ் டிஜி. ஓகே கைஸ், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணிப்போம். கண்டிப்பாக என்ட்ரு ட்ராகனை போட்டு தள்ளுறோம் கைஸ். என்ட்ரு வேர்ல்டுக்கு போய் என்ட்ரு ட்ராகனை போட்டு தள்ளுறோம் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மிஸ்டர் ஜி வந்துடுவார் கைஸ். மிஸ்டர் டியும் கண்டிப்பாக, அதாவது நான் தான் மிஸ்டர் டி. ஆக்சுவலி கண்டிப்பாக நம்மலாம் இது பண்ணலாம் கைஸ். உங்களுக்கு ஏதோ எங்கள் கூட விளையாடணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கூட வந்து விளையாடலாம். நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு இது சொல்கிறேன், வாட்ஸ்அப் லிங்க்லாம் தரேன். யாருக்கு விளையாடணுன்னு தோணுதோ அவங்க வந்துட்டு பேசுங்க, நம்ம விளையாடலாம். ஓகே கைஸ், நம்ம இது முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டோம். எனக்கு இருட்டாது கைஸ். இதுக்கு மேலே நம்மளோட இவங்களாம் வந்துடுவானுங்க. க்ரீப்பர் செல்லக்குட்டிங்க, ஜாம்பி குட்டிங்க, இவங்க எல்லாமே வந்துடுவானுங்க. ஜாம்பி குழந்தைங்களாம் இருக்கும் கைஸ், க்யூட்டாக இருக்கும். ஆனால் பார்க்க தான் க்யூட்டு. நம்ம போயிட்டு அம்மைக்குட்டி செல்லக்குட்டின்னு கொஞ்சிருக்குள்ளே தலையை வெட்டி போட்டுரும் கைஸ். அந்தளவுக்கு மோசமானவங்களாக தான் இந்த கேமில் இருக்கானுங்க. ஸோ யாரையும் நம்பக்கூடாது. அதனால தான் இது சர்வைவல். குட் நைட் கைஸ். எந்திரிச்சிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், எனக்கு சும்மா வாய்ஸ் ஓவரில் எதை கொடுக்கலான்னு நினச்சேன். ஓகே கைஸ், இப்போ போயிட்டு பாருங்க கைஸ். ஆக்சுவலி நம்ம மீட் எடுக்கணும் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வேலை பண்ணணும். பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக தான் கைஸ் இருக்குது. இதை வச்சு எதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கணும். மீட் எடுத்தாச்சு காய்ஸ் முடிஞ்சளவுக்கு. காய்ஸ் இங்கே பாருங்க கைஸ், பன்னிக்குட்டி இப்போ தான் கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். இந்த யாருக்கா காமிக்க மாட்டேன். இவரை இந்த பன்னிக்குட்டியை பார்க்கும்போது தான் கைஸ் எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராது. அவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராது. அவர் தான் ஓஜி மைன்கிராஃப்ட் பிளேயர், பெஸ்ட் மைன்கிராஃப்ட் பிளேயர் அவர் தான் கைஸ். அவர் தெரிஞ்சாருன்னா
நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அவரோட அப்பா கூட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதே யூடியூபே அவர் பேன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த ஆள் எவ்வளோ பெருசாக இருந்திருப்பார். இப்போ இந்த அளவுக்கு லீடு கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே லீடு கொடுக்கணுமா தெரியல. இதுக்கு மேலே எதுவும் கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். பேர் சொல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட ஃபேனில் யார் இங்கே ஃபேன்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃபேனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நானும் அவரோட ஃபேன் தான். பெஸ்ட்டு ஓஜி கைஸ் அவர். ஓகே கைஸ். ஓகே கைஸ், ஃபர்னான்ஸ் வச்சு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குக் பண்ண போகிறோம். குக் பண்ணால் தான் கைஸ் மீட்டில் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஹெல்த் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும் கைஸ். ஓகே காய்ஸ், நீங்கள் சொன்னீங்கன்னா டே 1லேயே கண்டிப்பாக போயிட்டு என்ட்ரு மேனை தோக்கடிப்போம் கைஸ். அதுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 100 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் கைஸ். நாங்கள் என்ட்ரு மேனே ஃபஸ்ட்டு டேலேயே போட்டு தள்ளுவோம் கைஸ். 100 லைக்ஸ் கைஸ். சீலிங் கட்ட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இந்த மாதிரி கட் பண்ணிட்டே இது பண்ணோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் கைஸ். கண்டிப்பாக இன்னொரு நாள் கண்டிப்பாக இதை அப்கிரேட் பண்ணலாம் கைஸ். இதை அப்கிரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் நிறைய கேம்ஸ்லாம் விளாண்டு கையில் அப்படியே இருக்குது கைஸ். அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னா கொஞ்சம் இது பண்ணி அப்லோட் பண்ணலான்ட்டு. ஓகே கைஸ், தெரியாமல் இன்னொரு அடுக்கு வச்சுட்டேன். ஆக்சுவலி நம்ம நார்மலாக சீலிங் கட்டணும், நான் டிஃப்ரெண்ட்டாக கட்டிகிட்ருக்கேன். காய்ஸ், தெரியாமல் அப்படி கட்டிட்டேன் கைஸ். ஒரே நிமிஷம். இப்போ கரெக்டாக கட்டுவோம் அந்த சைட் போயிட்டு. ஏன்னா தெரியாமல் கட்டிட்டேன் கைஸ் அது. ஓகே, ஃபஸ்ட்டு சைட்லலாம் கட்டிட்டா தான் கைஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த யூடியூபரை லீடு கொடுத்து என்னாலே அவர் பேர் சொல்லாமல் இருக்க முடியல கைஸ். வேறு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. த ஓஜி, த கோஸ்ட், அவரு தான் கைஸ். த காட் ஆஃப் மைண்ட் கிராஃப்ட்னு கூட சொல்லலாம் கைஸ். டெக்னோபிளேடு மாஸ் கைஸ். ஓகே கைஸ், யாரெல்லாம் டெக்னோபிளேடை மிஸ் பண்ணுறீங்களா, மிஸ் டெக்னோபிளேடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், நல்லா கட்டலாம் கைஸ். ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய சூப்பர் கார்ஸ்லாம் போயிட்டுருக்கு. சரி, அவுட் ஆஃப் டாபிக் போகிறோம், விட்டுருங்க. இதோட முடிச்சு போயிடும். ஓகே கைஸ், ஃபுல்லாக பண்ணிட்டு காய்ஸ், என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் இந்த வீடியோவில் கொஞ்சம் அப்படியே ரொம்ப லைட்டாக இருக்கும். ஏன்னா நான் என்னோடய வீட்டில் இல்லை, கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன். அதனால் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக இது பண்ணிடலாம். கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி விட்டுருலாம் கைஸ். ஏன் தெரியுமா கைஸ், இந்த மாதிரி நம்ம விட்டுட்டா தான் கொஞ்சமாச்சும் லைட் உள்ளே வரும். ஏன்னா நம்ம இன்னும் லேட்டன்ஸே இல்லை. இங்கே பாருங்கள் வராம கைஸ். இது வந்து வில்லேஜ் ஜாம்பிஸ் கைஸ். வில்லேஜ் ஜாம்பிஸ் கோல் பாருங்கள் கைஸ். இந்த கோலை வச்சு பாருங்கள் கைஸ் நம்ம என்னெல்லாம் பண்ண போகணும்னு பாருங்கள் கைஸ். இப்போ நிறையா கோல் கிடைக்கிது கைஸ் இந்த இடத்துல. ஆனால் இந்த நார்மல் கோல்னாலே என்னென்ன தெரியுமா கைஸ், ஒரு கோல் கிடச்சாலே அந்த இடத்துல நிறைய கோல். இங்கே போடுறா க்ரீப்பரும் ஜாம்பியும் ஒரே இடத்துல இருக்கானுங்க. என்ன பண்ணுறீங்க? தப்புப்பா, வெயிட் பண்ண. அண்ணா வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறேன் கைஸ். போட்டு அடின்னு அடிக்க போகிறேன் கைஸ். பாருங்க கைஸ்.
பாருங்க கைஸ், அவன் பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு ஓடுது பாருங்க கைஸ் க்ரீப்பரு. பாருங்க, இந்த க்ரீப்பர்னாலே இப்படி தான் கைஸ், பயந்து ஓடிடுச்சு பாருங்க கைஸ் அவன் பாய் ஃப்ரெண்டை போட்டு தள்ளணுன்னு. இப்படி தான் இருக்கணும், அண்ணனை பார்த்து பயந்துட்டு இருக்கணும். அண்ணன் யார் தெரியுமா? ஓகே கைஸ், ஓகே கைஸ், அங்கே ஒரு கோல் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. என்னவோ பார்த்தனே. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மிஸ்டர் ஜி வந்துடுவார் கைஸ். கைஸ் கைஸ் என்ன கைஸ், அப்போ நான் க்ரீப்பரை போட்டு தள்ளணும்னா இல்லை ஜாம்பியை போட்டு தள்ளணும்னா? அப்போ ஜாம்பி தான் ஏமாற்றிருக்கானா க்ரீப்பரை? ஓகே, தப்பே. கைஸ் கைஸ், ஓ கைஸ், இங்கே வில்லேஜஸ்லாம் இருக்காங்க கைஸ். கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்கணும் கைஸ். கண்டிப்பாக இருக்கும் கைஸ், இங்கே பக்கத்தில் ஏதோ வில்லேஜ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கைஸ். ஏன்னா இங்கே வில்லேஜஸ் ஜாம்பிஸ்லாம் இருந்தால். காய்ஸ், அயன் கிடச்சிருக்கு காய்ஸ் நம்மளுக்கு. காய்ஸ், பொட்டேட்டோ கிடச்சிருக்கு காய்ஸ். அயன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா காய்ஸ்? நம்ம இவ்வளோ சீக்கிரத்தில் அயன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கைஸ், அதுவும் நம்மளே மாதிரி பிகினர்ஸ்க்கு. ஓகே கைஸ், கைஸ் இதெல்லாம் வெட்டி விட்டுடலாம் கைஸ், ஏன்னா ஜாம்பிஸ்லாம் இங்கே வந்துட்டு ஏறிக்கிட்டு இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்துடுச்சுன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடும் கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு டார்ச்சு செய்யலாம் கைஸ். இந்த கோல் அதுக்கு தான் கைஸ் ரொம்ப யூஸ் ஆகும், இந்த டார்ச்சுக்கு தான் அது யூஸ் ஆகும் கைஸ். இப்போ 4 டார்ச் வச்சுருக்கோமா பாருங்கள் கைஸ், டார்ச் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த சீலிங் அடைச்சிடலாம் கைஸ். அதுக்காக தான் சீலிங்கே திறந்து விட்டான், லேட்டுன்னு சொல்லிட்டான் அதை. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இதை பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஓகே நம்ம வந்துட்டு இதை வச்சுட்டு அப்புறம் ஓகே கைஸ். காய்ஸ், அடுத்த வீடியோ நாளைக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம் கைஸ். ஓகேவா கைஸ்? நம்ம கண்டிப்பாக நாளைக்கு மீட் பண்ணலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதோட நம்ம முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். எப்போ எடிட்ரே இன்னும் முடியலையா? என்னடா அது கைஸ்? விடுங்க கைஸ், விடுங்க கைஸ், கொஞ்சம் அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கான், எனக்கே தெரில. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இதை செஸ்ட்டு கைஸ், செஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு ஓகே கைஸ் செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் கைஸ். இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கோல் இதெல்லாம் வச்சிடலாம் கைஸ். நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு அயன் பாடியும் வச்சிடலாம் கைஸ். நம்ம வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக அயன்லாம் ஜாஸ்தி தேவைப்படும் கைஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு அயனை அயன் இப்போ வர எல்லா ஸ்பாட்ஸும் அயன் வச்சு தானே கைஸ், அப்போ அயன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம பிரியிறதுக்கு நேரம் வந்துடுச்சு.